ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் வீடியோ என்ன போகிறதுன்னு தெரியல. டிக்டாக்ல அனலைஸ் பண்ண ஒரு சிலர் மாட்டினாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதாங்க, இவரை பார்த்து பயந்துட்டிங்களா? இவர் மனுஷன்தான், குரங்குறங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க. அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பார். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ண போகிறதில்ல. இப்போது உங்களை ஒருத்தர் ஒரு வாட்டி லூஸுன்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. அதே 10 வாட்டி உங்களை லூஸுன்னு சொன்னால் உங்களே அறியாத நீங்கள் எதனா ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அது மாதிரி தான் இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரே கமெண்ட்டை ஒரு 10 வாட்டி 20 வாட்டி போட்டால் அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரே கமெண்ட்டை 20-30 வாட்டி போட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலான்னு இருக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. நீங்கள் கேட்கலாம், என்னடா இன்ஃபர்மேஷனே சொல்லாது, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுன்னு சொல்கிறீன்னு சொல்லிட்டு. அதாங்க, இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஷேர் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜோக் சொல்லலான்னு ஒரு ஆசைப்பட்றேன். அந்த ஜோக் என்னன்னா, ஜோக் தான். எப்படி இருந்துச்சு இந்த ஜோக்கு? சரி, ஓகே, ரொம்ப கடுப்பாகாதீங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல விதவிதமான கமெண்ட் போடுறாங்க. சலக் புலக், டிங் டாங், அப்புறம் நாய் மாதிரி ஓன்னு கொலிக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு லெவலில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த சலக் புலக்ன்றது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள், நீங்களே அசந்துடுவீங்க. உண்மையிலே அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 hour நான் சிரித்தேன். ஏன்னா ஒரு சலக் புலக்ன்றத ஒரு வார்த்தையை வச்சுன்னு எப்படி அவங்கள வெறுப்பேற்றிக்கிறாங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பாருங்கள். சலக்கு புலக்கு சொல்லி சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் சலக் புலக் 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 டம் டம் டிங் பக் 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 பக்னு டிங் 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 சலக் புலக் சலக் புலக் சலக் புலக். என்னது லொல்லு லொல்லு டம் டம் டிங் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் டக்கட 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 சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் புலக் சலக் டும் 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 டும். பார்த்தீங்களா சலக் புலக் எது மாதிரி வேலை செய்துக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயந்தான். நம்ம தளபதி சொன்ன மாதிரி கடுப்பேற்றுறவங்ககிட்ட உம்முனும் வெறுப்பேற்றுறவங்க கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்போ உங்களை யாருன்னா கடுப்பேற்றுனாங்கன்னா நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவங்க கடுப்பேற்றுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டு. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேரில் ஏறி நின்று கீழே ஸ்லோ மோஷன் பண்ணது தான் ஒரு ஃபேஷன். ஏன்னா அது ஒரு பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு. 2 മല്ലി 2 രൂപ എന്ന് പറയുമ്പോൾ സുഖമുണ്ടല്ലോ. 2 മല്ലി 2 രൂപായ് பண்ணி விட்டுச்சு. அதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன நிலமைன்னு சொல்லிட்டு பாருங்கள். லைக்குக்காக அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணி கை காலை உடைச்சி இதெல்லாம் தேவையா? ஒரு சாதாரணமான லைக்குக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, எதனாலன்னு தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீனை அப்படியே முழுங்கி இருக்கிறாரு. உடனே ஸ்பாட் அவுட். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ பாருங்கள், அவங்க மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து எது மாதிரி ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு. 2 ഓലക്കീറോ വെള്ള തുണി എടുത്തോളൂ എന്നെ മൂടാൻ. मेगा
பார்த்தீங்களா? சப்போஸ் நீங்கள் இது மாதிரி வீடியோஸ் எதனா பண்ணிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் உங்களை ட்ரோல் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் சேனலில். இது மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணி மற்றவங்க பண்ணதை நீங்கள் ட்ரை பண்ணி கீழே விழுந்து எழுந்து கை கால் உடஞ்சி அது மாதிரி வீடியோஸ் எதனா இருந்தால் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோடய யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் எதனா கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நிறையா அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுறாங்க. அது எதனால தெரியல, எந்த ரீசன்னால பேன் பண்ணுறாங்க தெரியல. ஒரு வேளை இங்கே ஒரு ரிப்போர்ட் அடிக்கிறதுனால பேன் பண்ணுறாங்களா என்னன்னு புரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தனலட்சுமி ப்ரொஃபைலில் வந்து பேன் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு சேர் மேலேருந்து கீழே குதிக்குது. ஆனால் அந்த பொண்ணு தான் நல்லா பேன் பண்ணிட்டுக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அவர் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை வந்து கேவலமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, அப்படி என்னடா பேசினாருன்னு போய் பார்த்தா அவர் பார்த்தோன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக பேசின விஷயம் அவருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அது சீன நாட்டின் டிக்டாக் ஆப்புக்கு அடிமையானதால் குடும்பத்தினரால் வீட்டை விட்டு விரட்டும் நிலைக்கு தள்ளப்பட்ட மரக்கடை அதிபர் ஜிபி முத்து இவர்தான். ஜிபி முத்து மரக்கடை வேலைக்கு செல்லாமல் டிக்டாக் மீட் என்று ஊர் ஊராக சுற்றி வந்ததாக குறிப்பிட்ட சாதி பெண்களின் முகபாவனையை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருந்தார். ஒரே டிக்டாக்காக எரிச்சலா இருக்கான். என் மவளுக்கு ஒரே கோவம் பாருங்க, மூஞ்ச பாருங்க. இதையடுத்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம் சார்பில் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த வினோ என்பவர் அழைத்து சென்றனர். ஜிபி முத்துவின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் தான் குறிப்பிட்ட சாதி குறித்து உள்நோக்கம் ஏதுமின்றி யதார்த்தமாக பேசிவிட்டதாகவும் இனிமேல் குழந்தைகளை வைத்து மட்டுமல்ல எந்த வீடியோவையும் டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என கதறியுள்ளார் ஜிபி முத்து. உணர்ந்து ஜிபி முத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததை தொடர்ந்து குடும்ப சூழ்நிலை கருதி அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. சூர்யா அவருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அது இல்லாத 2 மாதமாக அவர் காசு கேட்டு மிரட்டிக்கிறாங்க. அந்த காசு தராதனால போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் போகிறது பார்த்தீங்கன்னா ஜாதி வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி அந்த வேறு ஜாதிக்காரன் ட்ரோல் பண்ணது, வேறு ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் ட்ரோல் பண்ணது. அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போட்டு வதிப்பாங்கள்ல. இது மாதிரி இழிச்ச வாயினா பார்த்து யார் மேலேனா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் உண்டு. காசு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் வாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவரது இன்னொரு அக்கௌண்ட்டும் பேன் பண்ணிட்டாங்க டிக்டாக்கு. சரி, ஓகே, இப்போது ஜிபி முத்திக்கிட்டே கேட்கலாம். ஜிபி முத்தி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருப்பியும் வருவீங்களா இல்லை வரமாட்டீங்களா டிக்டாக் ஆப்புக்கு? என்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஓகே, இப்போ ஜிபி முத்து சொல்லிட்டாரு என்னை யாராட்டையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது உண்மை தாங்க. கிட்டத்தட்ட 6 அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணாங்க. இருந்தாலும் நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 1,00,000 ஃபாலோவர்ஸை வந்து வாங்கிறாரு. அது ஜிபி முத்தால தான் முடியும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக டிக்டாக் யூஸ் பண்ணுறேன். ஒரு 200 ஃபாலோவர்ஸ் கூட தாண்டல. எதனாலன்னு தெரியல. ஒருவேளை நான் வீடியோ நல்லா போடலையான்னு புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அடுத்ததாக யார் நம்ம பார்க்க போகிறோன்னா, விடாதீங்க. அவர் மனுஷன்தான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் குரங்கு மாதிரி இருப்பார். அவர் மூஞ்சை கொஞ்சம் க்ளோஸப் வச்சு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரிவார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் கமெண்ட் போட்டு எப்படி வெறுப்பேற்றிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகிறாரு. என்ன கமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னா சலக் புலக்குன்னு போட்டுக்கிறாங்க. சலக் புலக்குன்னா என்னன்னு எனக்கே புரியல. ஒருவேளை அதுக்கு வேறு மீனிங் எதனா இருக்குதான்னு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா டெய்லியும் போட்டுன்னு வந்துக்கிறாங்க. அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். ஒரு நாள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாரு. அதை அட் அ டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
பார்த்தீங்களா எப்படி வெறுப்பேற்றிக்கிறாங்க, பார்த்தீங்களா? டிசைனாக வெறுப்பேற்றிக்கிறாங்க. அவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணதுன்னு தெரியாத ஒரு மாதிரி பேசிக்கிறாரு. ஒரே கமெண்ட் போட்டால் யாருக்கு தான் இதாகும்? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், உங்களை ஃபஸ்ட்டு ஒருத்தர் லூஸுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சிரிச்சுப்பீங்க. உங்களை 10 வாட்டி லூஸுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களே டென்ஷனாகி எதனா பேசுவீங்க. அது மாதிரி தான் இந்த வீடியோ நடந்துக்குது. இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டைகளெல்லாம் பண்ணிக்கிறாரு. அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேத்து கமெண்ட் பண்ண பாடுறல மூதேவி நீ குடினா அதவே குடிக்கிறா பாத்துக்கிடுங்க. சரி இவர் பார்த்தீங்கன்னா பொக்கடான்னு சொல்கிறாரு. அது பொக்கடாக்கு என்ன மீனிங் தெரியல. ஒருவேளை சாப்பிட்ற பொக்கடாவை சொல்கிறாரா இல்லை வேறு எதனா சொல்கிறாரான்னு புரியல. ஏன்னா இப்போ தான் டிக்டாக்கு இவர் புது வரவு. இதுக்கு மேலே தான் இவரை வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சும்மானே டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆனால் அவராட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னென்னவோ பண்ணுறாரு. நம்மளாட்டு பார்க்க முடியல அவர் பண்ணதை. அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். சரி ஓகே, இன்னும் என்னென்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவரோட டான்ஸு பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் பிடிக்கிறாரு, ஆனால் டான்ஸில் வேறு லெவல். எப்படி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, என்னோட தலைவரை தான் பார்க்க போகிறோம். யாருன்னா நம்ம காத்து கருப்பு. திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணார், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. வணக்கம், எனக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அதை நம்ப முடியல. இருந்தாலும் அவரை பற்றி அவரே புகழ்ந்துக்கினார். என்னென்னா டெய்லியும் ஒரு நாள் சரக்கு அடிப்பேன், சரக்கு அடித்தா அவங்க ஒய்ஃபை போட்டு அடிப்பாராம். அப்போ நிறைய சண்டை வரும்னு சொல்லிக்கிறார் அந்த வீடியோவில். அது இல்லாத லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு யாருமே வராதிங்க, மாமனார் மாமியார் வராதிங்க. எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறாங்கன்னா, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, செவப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் ஒரு பொண்ணாக இருக்கணும். ஏன்னா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன். ஆம்பளை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு சத்தியமாக விருப்பமே இல்லை. ரெண்டாவது, பையனை பற்றி இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் குடிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகிடுவேன். ஒயின் ஷாப்பில் கிடப்பேன். அப்படியே நகை தெரிஞ்சு வந்தாலும் வீட்டில் நிறையா சண்டை நடக்கும். கொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அசிங்கப்படுத்துவோம், மானபங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவேன். அப்புறம் இதில் வந்து கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த செலவெலாம் நீங்கள் பொண்ணு வீட்டில் தான் பார்த்துக்கணும் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட அம்மா தயவு செய்து வீட்டு பக்கமே நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா மாமியாக்காரின்னு ஒருத்தர் உள்ளே வந்தான்னா வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிடுவா. பொண்ணோட அப்பா வரலாம், தம்பிங்க தங்கச்சி எல்லாம் வரலாம். தங்கச்சி வரலாம், வந்து 2 நாள் தங்கலாம், இல்லை 1 மாதம், வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை. அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி இருந்தால் மட்டும் உடனே அனுப்புங்கன்னு சொல்லிக்கிறாரு. சப்போஸ் அவங்க வீட்டில் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க தங்கச்சியை வீட்டுக்கு இது மாதிரி கூப்பிட்டா அவர் அனுப்பிச்சி விடுவாரா என்னான்னு தெரியல. எந்த லாஜிக்கில் பேசுகிறாருன்னே புரியல. ஒரு லைக்குக்காக என்னென்னவோ பேசுகிறாரு. காத்துக்கருப்பு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா பின்னால் உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும்னு நான் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சுல்ல. இது மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ தோணுச்சுன்னா ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அங்கே ப்ரொஃபைலை போய்ட்டு நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி போன வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். 90 கிட்ஸ்க்கெல்லாம் கம்மிட்டடே ஆக மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மிட் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ யாருமே பார்க்கல. ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனாலனா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பாய். அதே மாதிரி டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சிம்சோன் மீடியான்னு சொல்லிட்டு. அந்த அக்கௌண்ட்டை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.